ஃபன்பஸ் 360 இருந்து ஃபன்பஸ் டிரைவர் கூட சேர்ந்து யாரு ஃபன் இன்டர்வியூ பண்ண வந்திருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா ஸ்வஸ்தி அபிஷியல் தான். இவங்க மதுரையை சேர்ந்தவங்க. இவங்களை நீங்க பாத்துருப்பீங்க, மாஸ்டர் மாஸ்டர் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. ஸோ இவங்களோட ஃபுல் நேம் என்ன? ஸ்வஸ்திகா. ஸ்வஸ்திகா. இவங்க உங்க அக்கா தானே? என்னோட மம்மி. ஓ பாத்தீங்களா, நான் அக்கான்னு கூட நான் வந்தோடனே ஆக்சுவலி நீங்க வந்தோடனே அக்கான்னு நினைச்சேன். ஓ என்ன ஸ்கோர் கொடுக்க மாட்டேங்கிறீங்க அம்மாக்கு? இல்ல என்னோட மம்மி தான். மம்மி தான். அம்மா உங்க பேர்? உமா மகேஸ்வரி. உமா மகேஸ்வரி. உங்க முழு பேரு உமா மகேஸ்வரி? உமா மகேஸ்வரி. ஓகேங்கம்மா. உங்க இனிஷியல்மா? NB. ஓகேங்கம்மா. உங்க பேரே மகேஸ்வரி? உமா மகேஸ்வரி. அம்மா ஏன்டா இன்டர்வியூல உட்காந்தோன்னு நினைச்சுக்குவாங்க, வேற ஒண்ணும் இல்ல. ஓகே, நீங்க எத்தனை வருஷமா இந்த ஃபீல்டுல இருக்கீங்க? நான் ஆல்மோஸ்ட் ஒரு 6 to 7 இயர்ஸா இருக்கேன். 6 to 7 இயர்ஸா இருக்கீங்க. இந்த ஐடியா எப்படி உங்களுக்கு வந்துச்சு? எனக்கு சைல்ட்ஹுட்ல இருந்தே எனக்கு வந்து இந்த டான்சிங் ஆக்டிங் எல்லாம் ரொம்ப பிடிக்கும். ஸோ எனக்கு அதுல இன்ஸ்பயர் ஆகி எனக்கு ஆர்டிஸ்ட் ஆகணும் அப்படின்றது தான் அது. அதனால அதுல இருந்து இப்போ வரைக்கும் டிராவல் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ உங்க அம்மாலாம் ஃபுல் சப்போர்ட்டா உங்களுக்கு? அதனாலதான் இவ்வளவு தூரம் வந்து உட்காந்துருக்காங்க. சப்போர்ட் இல்லைன்னு என்ன எப்பயும் அடிச்சு துரத்திருப்பாங்களே. அப்படி இல்ல, அம்மா மிரட்டி இங்க பாருமா வர, இல்லாட்டி நாளைக்கு வந்து உனக்கு சாப்பாடு கிடைக்காது அந்த மாதிரி எதுவும்? அப்படியெல்லாம் இல்ல, நான் பிஃபோராவே இன்ஃபார்ம் பண்ணிடுவேன். ஸோ அவங்க அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணிப்பாங்க. அத பிஃபோராவே சொல்லிட்டீங்க, அங்க வந்தா இப்படிதான் பேசணுமா, இல்லாட்டி வீட்டுல வந்தா அப்படியெல்லாம் கிடையாது. அந்த அளவுக்கு எல்லாம் டெரர் கிடையாது. பட் லிட்ரலி லைட்டா. அதான் இவங்களே சொல்றாங்க, நான் ரொம்ப அம்மா கிட்ட கடுமையா நடந்துக்க மாட்டேன், ஆனா எப்பயாவது நடந்துக்க வேணும், அவங்களே வந்து சொல்லிட்டாங்க. அம்மா எப்படிங்கம்மா வீட்டுல வச்சு சமாளிக்கிறீங்க? சமாளிச்சுதானே ஆகணும். பெத்தாச்சு சமாளிச்சுதானே ஆகணும். என்ன பண்றது, அவளுக்கு பிடிச்ச ஃபீல்ட் அவ பண்றா, அதுக்கு நான் சப்போர்ட் பண்றேன், அவ்வளவுதான். நீங்க எந்த ஃபீல்டுல இருக்கீங்கம்மா? நான் பியூட்டிஷியன், பியூட்டி பார்லர் வச்சிருக்கேன் 15 வருஷமா. 15 வருஷமா. நீங்க இப்ப வந்து ஷார்ட் ஃபிலிம்னா எத்தனை நடிச்சிருப்பீங்க? அது நியர்லி ஒரு 10 to 15 பண்ணிருப்பேன். பட் இப்போ ஒரு ஒன் ஆஃப்டர் கோவிட்க்கு அப்புறம் வந்து கொஞ்சம் அதுல எல்லாமே வந்து ஸ்டாப் பண்ணிட்டேன். கொஞ்சம் பெரிய ப்ராஜெக்ட்ஸ்க்காக வந்து அதுல ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கனால அது எல்லாமே ஸ்டாப் பண்ணி வச்சிருக்கேன். மேபி நல்ல ப்ராஜெக்ட்ஸ் வந்துச்சு, ஹிட் கொடுக்குற மாதிரி ஸ்டோரிஸ் நல்லா இருந்துச்சு அப்படின்னா மேபி ட்ரை பண்ணலாம். சோஷியல் மீடியா பத்தி உங்களுக்கே தெரியும், சின்னதுனாலே பூம் பண்ணி எவ்வளவு பெருசாக்கிடுவாங்க. பேசுறீங்க பாக்கணும், கதையை பாக்கணும் அப்படின்னா எனக்கு என்ன கதையை பாக்கணும் அப்படின்னு ஷார்ட் ஃபிலிம் இன்ட்ரெஸ்டா ஷார்ட் ஃபிலிம் எடுக்கணும்னா ஓகே சொல்லுவாங்கன்னு நினைச்சா. இப்போ நம்ம இது வரைக்கும் ஒரு எஃபர்ட் போட்டிருப்போம். அந்த எஃபர்ட்டுக்கான ப்ராஜெக்ட்ஸ், அந்த எஃபர்ட்டுக்கான டீம் இருந்தாதான் நம்ம அவங்களோட ஒர்க் பண்ண முடியும். மேபி அவங்க எடுத்து அது ரிலீஸ் ஆகல, இல்ல அவுட் நல்லா வரல அப்படின்னா அது 2 பேத்துக்குமே அவங்க வேணா பிகினரா இருக்கலாம், மேபி நம்மள வச்சு ட்ரை பண்ணலாம். பட் நம்மளுக்குன்னு ஒரு ஐடியாலஜி இருக்குல்ல, இந்த மாதிரி இருந்தா கொஞ்சம் நல்ல ப்ராஜெக்ட்ஸ் இருந்தா இப்ப இருக்கிறத விட டேலண்ட் இன்னும் நல்லா வெளியே காமிக்கலாம், அவுட் நல்லா வரும் அப்படின்ற ஐடியால தான் எந்த ஒரு ஆர்டிஸ்டா இருக்கட்டும் எல்லாருமே யோசிப்பாங்க. சேம் திங் தான் எனக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் நான் என்னோட லெவல் பெஸ்ட் சூப்பராகவே கொடுப்பேன். நல்ல டீம். நான் பேசிக்கா நான் ஸ்டார்டிங் இப்போ வேணா நான் ரீச் ஆயிருந்திருக்கலாம். பிஃபோர் ரீச்சுக்கு முன்னாடி வந்து நான் எல்லாத்துக்குமே வந்து காலேஜ் பசங்களுக்கே நான் நிறைய ப்ராஜெக்ட்ஸ் ஃப்ரீயா பண்ணி கொடுத்துருக்கேன். என் கூட படிச்ச பசங்களுக்கும் சரி, இல்ல வெளி காலேஜ் பசங்களுக்கும் அவங்களோட ப்ராஜெக்ட்ஸ் எல்லாத்துக்குமே வந்து ஃப்ரீயா தான் பண்ணி கொடுத்துருந்தேன். அப்ப நிறைய ப்ராஜெக்ட்ஸ் எடுத்திருக்காங்க, அது ரிலீஸ் ஆகாமலாம் இருந்துச்சு. பட் அந்த மாதிரி எடுத்து ரிலீஸ் ஆகாம டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறேன். இப்ப இருக்கிற டயத்துல யூட்டிலைஸ் பண்ணி நல்ல ப்ராஜெக்ட்ஸ் பண்ணணும் அப்படின்றதா என்னோட மென்டாலிட்டியில நான் இப்ப இருக்கேன். அப்ப நீங்க வந்து பாத்தீங்கன்னா இப்ப எதையுமே பார்த்து அடுத்த கட்ட டெவலப் ஆகிறத மட்டும் பாக்குறீங்க. ஓகே, ஏன்னா நம்ம ஸ்டார்டிங்ல நிறைய ஃப்ரீ ப்ராஜெக்ட்ஸ் பண்ணிட்டோம், நிறைய டெவலப் ஆயிட்டோம், நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் ஆனதுனால இப்ப நீங்க வந்து ஒன்லி வந்து நம்ம உங்களோட ஃபியூச்சரோட இதை டார்கெட் பண்ணி போய்கிட்டு இருக்கீங்க. ஆமா கண்டிப்பா. நம்ம வந்து இவங்களை வந்து வீடியோல வந்து ஏதோ மாஸ்டர் மாஸ்டர் அப்படிங்கிற மாதிரி சொல்றதா நினைக்கும், பின்னாடி ஒரு பெரிய ஒரு இன்கமையே கையில வச்சிருக்கிறாங்க, பாத்துக்கோங்க. இப்ப நீங்க பெங்களூர் அந்த மாதிரி ரொம்ப வெளிய இதெல்லாம் போயிட்டு எதுவும் பண்ணியிருக்கீங்களா? பண்ணிருக்கேன். என்ன மாதிரி ப்ராஜெக்ட்ஸ் பண்ணிருக்கீங்க? மேக்ஸிமம் ஷூட்ஸ், போட்டோ ஷூட்ஸ் வரும், இல்ல பிரைடல் ஒர்க்ஸ்க்கே வந்து அவுட் ஆஃப் ஸ்டேஷன்ஸ் எல்லாம் நிறைய போயிருக்கோம். ஏன்னா எப்பயா இருந்தாலும் நம்மளுக்கு ஒரு யாராச்சும் ஹெல்ப்புக்கு தேவைப்படும். நம்ம வெளியே இருந்து கூட்டு வர்றதுக்கு நம்ம வீட்லயே இருக்கவங்க அப்படின்னா அவங்களுக்கும் வந்து ஓகே நம்ம பொண்ணு சேஃபா தான் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சேஃப்னஸ் ஃபீல் பண்ணுவாங்கல்ல. ஸோ அதுக்காக தான் அம்மாவை மெயினா வந்து இந்த ஃபீல்டுக்குள்ள என்டர் ஆகும் போதே நான் வந்து சொன்னது வந்து நீங்க என் கூட வாங்க, அப்பதான் நான் எப்படி ஒர்க் பண்றேன் அப்படின்றது உங்களால அனலைஸ் பண்ண முடியும். அப்பதான் வந்து தேவையில்லாத சண்டை வராது, மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வராது. பொதுவா இந்த ஃபீல்டை பொறுத்த வரைக்குமே வந்து நிறைய டிராபேக் அப்படின்னா பேரண்ட்ஸோட சப்போர்ட் ரொம்ப கம்மியா இருக்கும் பொண்ணுங்களுக்கு. நான் மெயினா வந்து அவங்களை இதை புரிய வைக்கணும், நம்ம என்ன மாதிரியான ஃபீல்டுல போயிட்டு இருக்கோம், எப்படி பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்றது தெரியணும் அப்படின்றதுக்காக தான் எங்க போனாலும் இவங்களை கூட்டிட்டு போற ரீசனே. ஆனா அம்மா வந்து ஜூஸ் புளிய வைக்கிறீங்கிற மாதிரி ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. அம்மா என்கிட்ட கார்ல வர்றப்ப அதை கூட்டு போறதுப்பா, இப்போ ஹோட்டல் போறப்ப நான் செலவு பண்ணுவேன், ஜூஸ் புளிஞ்சு கொடுப்பேன், டைமுக்கு ஏதாவது முந்திரி
பாதாம்லாம் நான் கரெக்டா கொடுப்பேன் அந்த மாதிரி சொல்றாங்க. அந்த அளவுக்கு எல்லாம் நான் இன்னும் வளரல. கொஞ்சம் மேபி ஒர்க் இருந்துச்சு அப்படின்னா ஏதாச்சும் இவங்ககிட்ட இதை பாத்துக்கோங்க அதை பாத்துக்கோங்க, இல்ல பேக் 2 3 தூக்குறேன் அப்படின்னா ரெண்டு ஒண்ணுதான். அம்மா அதான் சொன்னாங்க. அதான் இங்க படுத்துற நிமிஷம்னால தாங்க முடியலையே, தலை வலிக்குதுடா, தலை வலிக்குதே. நான் கொஞ்சம் டீசெண்டா சொன்னேன், நீங்க அப்படியே ஓப்பனா ரெண்டு சொல்றீங்க. ஒண்ணுதான். பாவம் அம்மா பாவம் இல்லையா? வயதானவர்களை கஷ்டப்படுத்த கூடாதுன்னு நினைக்கிறீங்க? ஏங்க நானே இது உப்பு போட்டு முட்டி போட்டா நிக்க சொன்னேன். ஒரு ஹெல்ப்பா பேக தூக்கிட்டு வாங்க, இல்ல ஏதாச்சும் எனக்கு பசிக்குது ஏதாச்சும் வாங்கிட்டாங்க அந்த மாதிரி கேக்குறேன். அதெல்லாம் வந்து அம்மாட்ட உரிமையா கேக்குறா. அதெல்லாம் அது நீங்க அம்மா வெளிய பஜாருக்கு அழைச்சிட்டு போலாம், நீங்க பக்கத்துல இருக்கிற கோயிலுக்கு அழைச்சிட்டு போலாம். ஆனா நீங்க உரிமையா அழைச்சிட்டு போறேன், நீங்க போகிற இடம் எல்லாம் ஏதோ கையில கோழி குஞ்சு தூக்கிட்டு போறோம்னு அம்மாவை தூக்கிட்டு போறீங்க. இல்ல அது இல்ல அப்படியெல்லாம் கிடையாது. எல்லா ஹெல்ப்புமே பண்ணுவா எனக்கு. இப்ப நான் வீட்டுல வேலை பார்க்கணும்னாலும் வீட்டு வேலையும் பாப்பா, அதெல்லாம் வெளியே கூட்டிட்டு போய் என்ன வேணுமோ அதெல்லாம் செய்வா. அதை செய்ய மாட்டேன்னுலாம் சொல்லக்கூடாது. எல்லாம் எனக்கு வேணும்ன்றதெல்லாம் நான் கேட்காமலே நிறைய இது வாங்கி கொடுத்துருக்கா. பாத்துக்கோங்க. அடுத்த அம்மா ஊருக்கு வர மாட்டாங்களா வாங்கி கொடுக்கலனா? அப்படியெல்லாம் கிடையாது. இப்ப நான் எனக்கே ஏதாச்சும் திங்ஸ் வாங்க போறேன் அப்படின்னா இவங்களுக்கு ஏதாச்சும் வேணுமா அப்படின்னு போன் பண்ணி கேட்டுருவேன். இல்லைனாலுமே எனக்கு ஏதாச்சும் மைண்ட் இருந்துச்சுன்னா நான் வீட்டுக்கும் வாங்கிட்டு போயிடுவேன். ஸோ நான் அதெல்லாம் இல்ல. எனக்கு என்னன்னா மத்தவங்கள கூட்டிட்டு போறத விட எங்க அம்மாவை கூட்டிட்டு போனா எனக்கு கொஞ்சம் ஹெல்ப்பாவும் இருக்கும், சேஃபா ஃபீல் பண்ணுவேன். அவங்க இருந்தா நான் கொஞ்சம் டயர்டாகி தூங்கிட்டேன் அப்படின்னாலும் அவங்க கரெக்டா ஷார்ப்பா எழுப்பி விட்டுருவாங்க. ஸோ எனக்கு அதை பொறுத்த வரைக்கும் எனக்கு அந்த ஒரு ப்ரெஷர் இருக்காது இவங்க சப்போர்ட் இருக்கனால. இப்ப இதை தாண்டி ஏதாவது வேற ஏதாவது ஐடியான பிசினஸ் என்ன மாதிரி யோசிச்சிருக்கீங்களா? ஏதாவது தெரியாத பிசினஸ்ல நான் கால் வைக்க வேணாம்னு யோசிக்கிறேன். ஏன்னா இது இப்போதைக்கு மேக்கப் நல்லா அம்மாவுக்கும் தெரியும் எனக்கும் தெரியும். இதுல அடுத்து என்ன லெவல் க்ரோ ஆகி போகணுமோ அது எல்லாமே பார்த்துக்கணும். ரெண்டாவது மீடியா பொறுத்த அளவுக்கு எனக்கு ப்ரொமோஷன்ஸ் வருது. வேற அடுத்த லெவல் ஆஃப் ஸ்டேஜுக்கு போனோம் அப்படின்னா கொஞ்சம் மூவிஸ் அந்த மாதிரி ஒர்க்ஸ், அது ஆல்ரெடி கொஞ்சம் ப்ராஜெக்ட்ஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அடுத்தடுத்த லெவலுக்கு போகணும் அப்படின்னா அதுல நம்ம எஃபோர்ட் போட்டு அடுத்த லெவலுக்கு போகணும். அம்மாவோட கெரியரா மேக்கப் அவங்க டெவலப் பண்ணணும், அவ்வளவுதான். ஆனா நீங்க ட்ரெயின்ல ஃபர்ஸ்ட் கிளாஸ் மட்டும் தான் புக் பண்ணி கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி இதை கேட்டதா கொஸ்டின் இருக்கு. அப்படிலாம் நான் யார்கிட்ட கேட்டது இல்லையா? நீங்களா ஒரு பூம் கொளுத்தி போட்டுறாதீங்க. அது வேற. அதுக்கப்புறம் சொஸ்தி அபிஷியல் இன்ஸ்டாகிராமில் இன்ஃபுளுசரா இருக்கவங்க இப்படி எல்லாம் கேக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு பூம் ஆயிரும். அதெல்லாம் நான் கேட்டதே இல்லை ப்ரோ. ரொம்ப அலர்ட்டா இருக்காங்களே. ஃபன் பஸ்ல ஃபயர் பண்ணலாம்னு பார்த்தா முடிய மாட்டேங்குது. நீங்க ஃபயர் பண்ணலாம்னு பாக்குறீங்க, ஆனா நீங்க வெடிகுண்டை போட்டு வெடிச்சு விடலான்னு பாக்குறீங்களே. எங்கம்மா இப்ப நீங்க இவங்க எல்லாம் இந்த ஃபீல்ட்ல இருக்காங்களே, இவங்க வெளியூர் போறப்ப ரொம்ப நீங்க ரிஸ்கா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நினைச்சிருக்கீங்களா? தனியா அனுப்பும் போது ரிஸ்கா இருக்கும்னு பயந்துருக்கேன். அதுக்காக அந்த பயம் இருக்கக்கூடாதுன்றக்காக இப்ப நான் கூட போயிடுறது. அடுத்தவங்களுக்கு எதுவும் பிரச்சனை வந்துடக்கூடாதுன்னு. அடுத்தவங்களுக்கு பிரச்சனை இல்லை, என் பொண்ணுக்கு பிரச்சனை வந்துடக்கூடாது இல்ல, அதுக்காக. சரி சரி சரி. இப்ப இந்த ஃபீல்டுல இப்ப எந்த அளவுக்கு மந்த்லி உங்களுக்கு ஏர்னிங்ஸ் கரெக்டா வருது? அதெல்லாம் சொல்ல முடியாது ப்ரோ. சொல்ல முடியாது. மேக்கப் ஃபீல்ட பொறுத்தவரை எடுத்துக்கோங்களேன், ஒரு 6 months மேக்கப் வரும், ஒரு 6 months ஒண்ணுமே வராது. இப்ப ஆடி மாசம் புக்கிங்ஸே இருக்காது, ரொம்ப ரேர் தான். ஸோ பார்லருக்கு வர அந்த கிளைண்ட்ஸோட சர்வீசஸ் பொறுத்து தான் அது ரன் ஆகுற மாதிரி இருக்கும். ஒரு சில நேரம் புக்கிங் ஆச்சுன்னா அதிகமாக புக்கிங் ஆகும். சேம் அதே மாதிரி ப்ரொமோஷன்ஸும் அதே மாதிரி தான். ஒரு சில நேரம் வரும், ஒரு சில நேரம் வராது. நம்ம அதை எப்பயுமே எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. நம்ம வரும்போது அதை எல்லாத்தையுமே சேவ் பண்ணி வச்சுக்க வேண்டியது. ஆனால் ப்ரொமோஷன்லாம் கொஞ்சம் நல்லா ப்ரொஃபஷனலாக தான் பண்ணுறீங்க, கொஞ்சம் நேச்சுரலாக ப்ரொஃபஷனலாக இருந்துச்சு. அது எல்லாமே இந்த மாதிரி இல்லை, சும்மா ஏதோ ஒன்று சொல்லணும் அப்படின்னு இல்லை, நான் வந்தா 2-3 கேமராமேன் இருக்கணும், எடிட்டிங் பயங்கரமா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கே தவிர சும்மா நார்மலான ஒரு இதெல்லாம் இல்லை. இல்ல அப்படி கிடையாது. அவங்க ரீச் ஆகணும் அப்படின்றதுக்காக அவங்க நம்மகிட்ட ஸ்பெண்ட் பண்றாங்கல்ல, ஸோ அதுக்கான ஒரு எஃபோர்ட் நம்ம போடணும். சும்மா அவங்க அமௌண்ட் தூக்கி கொடுத்துட மாட்டாங்க. அவங்க ஒன்றும் கோடியில பொருள்றவங்க கிடையாது. அவங்களும் நம்மளா மிடில் கிளாஸ்ல இருந்து வளர்றவங்க தான். ஸோ அவங்களுக்கு தான் நம்ம ஹெல்ப் பண்றோம். ஸோ அப்படி இருக்கும்போது என்னோட அவுட் நான் எப்பவுமே பெஸ்டா கொடுக்கணும் அப்படின்னு நினைப்பேன். எல்லா விஷயத்துலயுமே, நாட் ஒன்லி ஃபார் த ப்ரொமோஷன்ஸ், எல்லா விஷயத்துலயுமே பெஸ்டா இருக்கணும். நான் ஒரு மூவிலே ஒரு சின்ன கேரக்டர் ஒரு 5 minutes வந்தாலும் அந்த கேரக்டர் நம்மளோட லெவல் பெஸ்ட் கொடுக்கணும் அப்படின்னு தான் நான் எப்பயுமே திங்க் பண்ணுவேன். இப்போ நீங்க ஒரு 5 years-ஆ இருக்கீங்க. இப்போ இந்த மாதிரி இந்த ஜிம் காமெடி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எப்ப இருந்து ஸ்டார்ட் பண்ணீங்க? அது இப்போ ஒரு 3 to 4 months-ஆ தான் ஜிம் கண்டென்ட் போயிட்டு இருந்தது. அதுக்கு முன்னாடி ஃபுல் அண்ட் ஃபுல் ரீக்ரியேஷன்ஸ் தான். இப்பதான் ஜிம்ல ஓன் கண்டென்ட் நாங்களா கிரியேட் பண்ணிட்டு இருக்கோம். ஆனா அது ஜிம் மதுரை தான். மதுரை தான், அண்ணாவோட ஜிம் தான். நான் சென்னைன்னு நாங்க நினைச்சிருக்கோம். இல்ல மதுரையில தான் இருக்கு, அண்ணாவோட ஜிம் தான். அண்ணாவும் நானும் சேர்ந்துதான் எல்லாம் ஃப்ரெண்ட்ஸா தான் பண்ணிட்டு இருக்கோம்.
ஃபுல் அண்ட் ஃபுல் எனக்கு வீடியோ எடுக்கிற சப்போர்ட் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஃபேமிலியும் இருக்கு, அண்ணாவோட ஃபேமிலி, அது போக ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்டார்டிங் ரீக்ரியேஷன் வீடியோஸ்ல இருந்து இப்போ வரைக்கும் ஏதாச்சும் வீடியோஸ் எடுக்கணும் அப்படின்னா என் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளே வந்து எடுத்து கொடுப்பாங்க. அவங்களும் வந்து சைட்ல வந்து ஆக்டிங் பண்றதுக்கு எல்லாத்துக்குமே அவங்களும் பண்ணுவாங்க. அப்போ உங்களோட சரௌண்டிங்ல நிறைய சப்போர்ட் இருக்கிறதுனால ஈஸியா இருக்கு. அஃப்கோர்ஸ் ஏன்னா சப்போர்ட் இல்லாம இவ்வளவு தூரம் யாராலையும் வளர முடியாது இல்ல. ஸோ சப்போர்ட் இருக்கனாலதான் எனக்கு ஸ்டார்டிங்ல வந்து ரீக்ரியேஷன் பண்ணும்போது எனக்கு அவ்வளோ ரீச் இல்லைனாலுமே எனக்கு ஸ்டார்டிங் நான் அந்த வீடியோஸ் எடுக்கிறதுக்கு காரணமும் வந்து என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்து கேமரா எடுத்து கொடுத்துருக்காங்க. என் கூட வந்து அசிஸ்டா நடிச்ச ஆர்டிஸ்ட்டுமே வந்து என்னோட ஃப்ரெண்ட்ஸ் தான். மேக்கப் எல்லாமே வந்து டார்க் ஸ்கின் டோன் மேக்கப் போகிறோம் இல்லை வேற ஏதாச்சும் வெரைட்டியா மேக்கப் பண்ணணும் அப்படின்னா அது எல்லாமே அம்மா தான் பண்ணுவாங்க. ஸோ எல்லா சைட்லேயும் வந்து சப்போர்ட் இருக்கு. ப்ரமோஷன்ஸ்க்குமே இப்போ போகிறோம் அப்படின்னா தம்பியே வந்து எடுத்து கொடுத்துருவான். ஸோ ஆல்மோஸ்ட் எல்லா சைட்ல இருந்துமே ஓரளவுக்கு எனக்கு வந்து சப்போர்ட்ஸ் இருக்கு. இது இப்போ உங்க காலேஜ் லைஃப், ஸ்கூல் லைஃப்லாம் பத்தி சொல்லுங்க. ஆக்சுவலி ஸ்கூலிங் காலேஜ் எல்லாமே நான் மதுரையில தான் பண்ணுது. ஸ்கூலிங்ல டான்ஸ் மேக்ஸிமம் பண்ணுவேன். டான்ஸு, இந்த ட்ராமா அந்த மாதிரி எல்லாம் பண்ணுவேன். காலேஜ்ல கல்ச்சுரல்ஸ் நம்மளுக்கு மேக்ஸிமம் இன்ஜினியரிங் காலேஜ்ல என் காலேஜ்ல இருந்தது கிடையாது. ஸோ ஆனால் நிறைய ஆக்டிவிட்டிஸ் வெளியே போவோம்ல, அதுல எல்லாம் இன்ட்ரெஸ்டாக இருப்பேன். டீம் ஹெட்டாக இருக்கும். ஸோ வெளியே போய் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுல வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட் காமிப்பேன். ஸோ அப்போலேருந்தே காலேஜ் படிக்கும் போதுலேருந்து இந்த மாடலிங் ஷூட்ஸ், ஷார்ட் ஃபிலிம் எல்லாம் பண்ணுவேன். அப்போயுமே காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே என்கரேஜ் பண்ணுவாங்க. அவங்க சைடில் ஏதாச்சும் ப்ராஜெக்ட்ஸ் வந்துச்சு அப்படின்னா கேட்பாங்க, நீ பண்ணுறியா, என் ஃப்ரெண்ட் இப்படி பண்ணுறாங்க, உனக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் சொல்லு அப்படின்னு சொல்லி அப்போலேருந்தே அவங்களும் சப்போர்ட்ஸ் பண்ணுவாங்க. ஓகே. இப்போ நீங்க வந்து ஸ்டார்டிங்லலாம் இந்த ஃபோட்டோ ஷூட்ல மட்டும் தான் அதிகமாக இருந்திருப்பீங்க. ஃபோட்டோ ஷூட் சம்மந்தப்பட்டது. அப்புறம் தான் அந்த வீடியோ கிரியேட் பண்ணுறது, அப்புறம் இந்த வரைக்கும் இது வரைக்கும் வந்திருக்கீங்க. ஓகே. எங்கம்மா நீங்கள் இப்போ இவங்கெல்லாம் வெளியூர்லாம் போகிறாங்களே, எப்போ இவங்க உங்களுக்கு ஸ்டார்டிங்கில் இந்த மாதிரி இன்ஸ்டாகிராம் இதெல்லாம் போட்டு இது பண்ணிட்டு இருந்தாங்களா? அப்போ ஏதாவது சம் ப்ராப்ளம்ஸ்லாம் வந்திருக்கு ஏதாவது? ப்ராப்ளம்ஸ் வரும். ப்ராப்ளம்ஸ் வராமல் எந்த பிஸ்னஸுமே பண்ண முடியாது இல்லைங்களா? எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணிட்டு தான் வந்திருக்கா. ஓகே. உங்களுக்கு வந்து ஊரில் வந்து இப்போ நீங்கள் இந்த மேக்கப் இது பண்ணியிருக்கீங்க, அப்போ இவங்களாலையும் அது பொண்ணாலையும் இப்போ நிறையா ரீச் ஆகிருக்குமே? ஆகுது. அவங்க ஃபாலோவர்ஸ்க்கு தெரியும்ல. ஏன்னா அவளோட பேஜ்லேயே என்னோட வீனஸ் பிரைடல் ஃபவுண்டர்னு இவளோட பேரை தான் போட்டிருக்கா. அம்மாவோட கடையை உங்களுக்கு மாத்திட்டீங்க. ஓகே. ஆனா நீங்க அதிகமா அம்மா கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டேங்கிறீங்க, அம்மா கவலைப்பட்டாங்க. இல்ல ப்ரோ, அது ஓப்பனா சொல்றேன். எவ்வளவுக்கு எவ்வளவு டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருந்தேனோ இப்ப ஸ்பெண்ட் பண்றதுக்கான டைம் கிடைக்கல. நான் பண்ணக்கூடாதுன்னு இல்லை, டைம் கிடைக்கல. ஏன்னா காலைல ஜிம் போறது, அங்க போயிட்டு ஒர்க் அவுட் முடிச்சுட்டு வீடியோ எடுக்கிறது, ஆஃப்டர்நூன் வீட்டுக்கு வரவே ஒரு 1 hour தூங்குவேன், மறுபடியும் வீடியோ எடுப்பேன், எடிட் பண்ணுவோம், மறுபடியும் ஈவினிங் வீடியோ எடுக்க போவோம், இல்லைன்னா ப்ரொமோஷன்ஸ் இருந்துன்னா ப்ரொமோஷன்ஸ் எடுக்க போறது, நைட் உட்காந்து எடிட் பண்றது. ஸோ அந்த வேலையே டே ஃபுல்லா போயிடும். சண்டே இருந்துச்சுன்னா சண்டே ஃபுல்லா தூங்கியே நாள் கழிஞ்சிரும். இல்ல அன்னைக்கு ஏதாச்சும் ப்ரொமோஷன் வெளியே போனா டைம் கரெக்டா இருக்கும். வந்து எவ்வளவுக்கு எவ்வளவு வீட்லயே இருந்தேனோ இப்ப அவ்வளவுக்கு அவ்வளவு லாஸ்ட் ஒரு 1 year வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வெளியே தான் இருக்கேன். அப்படி இல்லைங்கம்மா, நீங்களும் இதே மாதிரி இவங்க வளர்ந்துகிட்டு இருந்தப்ப நீங்களும் உங்க வேலையை பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா இந்த மாதிரி வளர்ந்துருக்க மாட்டாங்க, ரொம்ப இதே இருப்பாங்க. எப்படி சொல்றதுன்னா வந்து நீங்களும் சாப்பாடு வந்து பக்கத்து வீட்டுக்காரங்களை கொடுத்துருங்க, ட்ரெஸ் பக்கத்து வீட்டுக்காரங்களை மாட்டிடுக்குன்னு சொல்லியிருக்கணும் சின்ன வயசுல. அம்மா சமைக்கலையாம்மா, சமைக்கலாமா, பிஸ்கட் பாக்கெட் இருக்கு சாப்பிடுமான்னு சொல்லியிருக்கணுங்கம்மா. தப்பு பண்ணிட்டு எப்படி சொல்ல முடியும்? பாத்தீங்களா? அது எப்படி சொல்ல முடியும்? இதுதான் அம்மாவோட பாசம் பாருங்க. கரெக்ட் தான், இல்லைன்னு சொல்லல. இப்ப எந்த வீட்லயுமே வந்து துட்டு இல்லாம, அம்மா இவ்வளவு நாள் துட்டு இல்லாமல உங்களுக்கு உங்களை படிக்க வச்சாங்க கிடையாது. அவங்க அம்மா. பட் நம்ம அடுத்த லெவலுக்கு போகணும், ஃபேமிலிய பாத்துக்கணும், நம்மளுக்குன்னு ஒரு கமிட்மெண்ட்ஸ் இருக்குல்ல. அம்மாவை பாத்துக்கணும், தம்பியை பாத்துக்கணும் அப்படின்னும் போது நம்மளுக்குன்னு ஒரு கமிட்மெண்ட் இருக்கு. அப்படின்னும் போது நம்ம தான் இந்த இடத்துல வந்து இப்ப நிக்கிறோம் அப்படின்னா நம்ம தான் அதுக்கான பொறுப்பை ஏத்துக்கணும். அம்மாவே பாத்துக்குவாங்க, நம்ம வீட்டுல இருப்போம்னு சொல்லி விட்டா அவங்களுக்கு ப்ரெஷர் கொடுக்குற மாதிரி இருக்கும்ல. சோ அவங்க ப்ரெஷரை நான் வந்து கம்மி பண்றேன், அவ்வளவுதான். அதுக்கு பேர் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணலன்னு அர்த்தம் கிடையாது. சொல்லுங்க, கொஞ்சம் நேரத்துல பாருங்க. சொல்லுங்க. டைம் ஸ்பெண்ட் பண்ணலன்னு அர்த்தம் கிடையாது. அடுத்த லெவலுக்கு போகணும் அப்படின்னா அதுக்கான எஃபர்ட் போடணும்ல. ஆனா உங்க ஏடிஎம்ல இருந்து பணமே அதிகமா எடுக்கிறது இல்ல அப்படிங்கிற மாதிரி வருது. அப்ப அம்மாக்கு ப்ரெஷர் இருக்கும் தானே. நீங்க கார் வாங்கணுங்கிறதுக்காக சேவிங்ஸ் நிறைய பண்றீங்க அப்படின்னு அம்மா சொன்னாங்க. அப்படியெல்லாம் இல்ல, தேவைக்கு அதிகமா செலவு பண்றது இல்ல. எது தேவையோ அது மட்டும் தான் செலவு பண்றேன். எப்படினாலும் ஒரு சேவிங்ஸ் வேணும். அது நாட் ஒன்லி ஃபார் த கார். தேவைக்கு சேவிங்ஸ் வேணும், அதுக்கு நான் அம்மாக்கே கொடுக்காம சேவிங்ஸ் வேணும் அப்படியெல்லாம் இல்ல. எல்லாமே வீட்டு செலவுக்கும் நான் கொடுத்துருவேன். அது போக வெளியே எங்கேயாச்சும் ஷாப்பிங் போறோம், அது சாப்பிட போறோம், எல்லாத்துக்குமே செலவு பண்ணிடுவேன். பண்ணாமலாம் இருக்க மாட்டேன். எப்பயுமே ஒரு என்னைய பொறுத்த வரைக்கும் ஒரு சேவிங்ஸ் இருக்கணும்.
ஏன்னா மேபி ஏதாச்சும் ஒரு எமர்ஜென்சி, மேபி ஏதோ ஒன்று வாங்கணும் வைக்கணும் அப்படின்னா அந்த டயத்துல நம்ம வெளியே போய் யார்ட்டையும் அமௌண்ட் கேட்க முடியாது, அது நல்லாவும் இருக்காது. ஸோ நமக்கு எமர்ஜென்சி அப்படின்னும் போது நம்ம கையில ஒரு பேலன்ஸ் இருக்கணும்ல. அதுக்காக தான் நான் மேக்சிமம் என்னை வந்து எவ்வளோக்கு எவ்வளோ வந்து ஒரு ஷாப்பிங் அடிக்டா இருந்தேனோ அது எல்லாமே இப்போ கம்மி பண்ணிட்டேன். ஓகே, நம்ம வந்து வளர்ந்துட்டு இருக்கோம், அடுத்த கெரியருக்கு என்ன பண்ணணுமோ அதுக்கான லெவலுக்கு நம்ம போகணும் அப்படின்னும் போது இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமா அதெல்லாம் கம்மி பண்ணிட்டேன். அதனாலதான் சேவிங்ஸ் பண்ணிட்டேன். நீங்க பண்றதெல்லாம் சந்தோஷம்லாம். அதுக்கு நான் அம்மா கையில ஒரு 1000 ரூபா கூட காமிக்காம சேவிங்ஸ் பண்ணி, அம்மா என்னமா வேணும், 50 ரூபா, அம்மா 100 ரூபாய், அப்படி அப்படி இல்ல இல்லையா? சார், அப்படி இல்ல. நாங்க வந்து இந்த ஒரு 1.5 இயர்ஸா பல ஸ்ட்ரகிள்ஸை தாண்டி வந்துகிட்டு இருக்கோம். ஸோ வந்து அப்பனா அந்த ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாம் தாண்டி இப்ப வந்ததுனால பல பிரச்சனைகளை தீர்க்கணும்னா அந்த செலவுகளை கொஞ்சம் குறைக்கணுன்றக்காக குறைச்சு பிரச்சனைகளை தீர்த்துக்கிட்டு இருக்கேன். அதுதான். அதனால செலவு பண்ணக்கூடாதுன்னு இல்லை, அதெல்லாம் நல்லா செலவு பண்ற பொண்ணு தான். இப்போதைக்கு குடும்பத்துக்கு எனக்கு ஹெல்ப் பண்றதுக்காக இவ தான் சம்பாதிச்சுக்கிட்டு இருக்கேன். ஆனா அம்மா வந்து என்கிட்ட வெளியில கொஞ்சம் பேசுனாங்க, ஆனா வீடியோல வந்தானே பொண்ணை விட்டு கொடுக்காம பேசுறாங்க. அதுதான் இப்ப எனக்கு வந்து என்ன இப்ப இது எப்படி தெரியுங்களா இருக்கு, நான் அப்படி சொல்லவே இல்லையே, நான் அப்படி பேசவே இல்லையே. பாத்துக்கோங்க, பொண்ணுக்கு இவ்வளவு சப்போர்ட்டா இருக்காங்க. ஏன்னா கேமரா ஓடுது இல்ல, அப்புறம் வீட்டுக்கு அப்படியெல்லாம் இல்ல, பண்றனாலதான் உண்மை வெளியே வருது, இல்லைன்னா ஏன் வரப்போகுது சொல்லுங்க. உங்க வீட்டுல ஏதோ ஒரு பூனை இருக்கா, அதுக்கு தனியா ஏசி ரூம் கொடுத்துருக்கீங்களா, அதுக்கு தனியா வந்து டாய்ஸ் எல்லாம் வாங்கி கொடுப்பீங்களா? இல்ல, ஏசி ரூம் எல்லாம் இல்ல, டாய்ஸ் எல்லாம் இருக்கும். ஏன்னா எங்க வீட்டுல அது ஒரு குழந்தை மாதிரி தான். ஆமா, ஸ்ட்ரெஸ் ஒரு பையன் மாதிரி அது ஒரு குழந்தையா. ஆமா, பையன் எங்க எங்க வீட்டுல எனக்கு என்னோட பையனை எப்படி பாத்துப்பேனோ அந்த மாதிரி பாத்துப்பேன். அவனுக்கு என்ன இருக்கோ இல்லையோ அவனுக்கு தனியா ஃபுட் எப்பயுமே இருக்கும், தனியா ஸ்டாக் வாங்கி வச்சிருப்பேன், ஃபுட் இருக்கும். அதே மாதிரி அவனுக்கு ஏதாச்சும் திடீர்னு ஏதாச்சும் வாமிட் பண்ணிட்டான், டயரியானா அதுக்கான மெடிசன்ஸ் எப்பயுமே ஸ்டாக்ஸ் இருக்கும். அவனுக்கு வந்து ஏதாச்சும் மெடிக்கல் எமர்ஜென்சினா அதுக்குன்னு ஒரு சேவிங்ஸ் தனியா நான் வச்சிருப்பேன். ஏன்னா அவனை பொறுத்த வரைக்கும் எப்ப செலவு வரும் அப்படின்றது எனக்கு தெரியாது, அந்த நேரத்துல என்கிட்ட இருக்குமா அம்மாட்ட இருக்குமான்னு தெரியாது. அதனால டாமுக்கு என்னோட பையன் பேர் வந்து டாம், பெர்ஷியன் கேட்டு. எப்ப கல்யாணம் பண்ணி வைக்க போறீங்க கேட்டுக்கு? அதெல்லாம் நானே கல்யாணம் பண்ணல, அவனை எதுக்கு கல்யாணம் பண்ணணும், என்ன பாஸ் நீங்க. அதனால கேட்டுக்கு கல்யாணம் பண்ணி வைப்பீங்க கேட்டா நானே பண்ணல, கேட்டுக்கு எதுக்கு பண்ணணுங்கிறீங்க? அப்புறம் அதுக்கு ஒரு குடும்பம் வேணாமா? உங்களையே நம்பிக்கிட்டு இருந்தா நீங்க துரத்தி விட்டீங்கன்னா சாப்பாட்டுக்கு எங்க போகும் கேட்டு? அந்த பூனை என்ன பண்ணும் அப்புறம்? இவ்வளவு நாள் உங்களை நம்பி சாப்பாட்டுக்கு இருந்தேன், இப்படி துரத்திட்டீங்களே, என்னை கல்யாணம் பண்ணி வச்சிருந்தா நான் பாட்டுக்கு செவனேன்னு சாப்பிட்டுக்கிட்டு இருந்திருப்பேன்ல. 1 இயர் தான் ஆகுது. ஸோ கொஞ்சம் வளர்ந்ததுக்கு அப்புறம் அதெல்லாம் பார்த்துக்கலாம். இப்போதைக்கு என்னை பொறுத்த வரைக்கும் அவன் குழந்தை எங்க வீட்லயே இருந்தாதான் அது பெட்டர். நம்ம வந்து வெளியே எங்கேயுமோ கொடுக்கவும் போறது கிடையாது. இப்போ கூட நானும் அம்மாவும் வந்திருக்கோம், அங்க தம்பி இருக்கான், அதனாலதான் சேஃபா விட்டுட்டு வந்திருக்கோம். வெளியே எங்கேயாச்சும் பண்ண 3 பேருமே போனோம் அப்படின்னாலுமே அவனை கேஸ்ல எடுத்துட்டு தான் போவோம், யார்ட்டையும் விட்டுட்டு எல்லாம் போக மாட்டோம். ஏன்னா அவன் இருக்க மாட்டான். நான் எங்க 3 பேர் கூடயே பழகிட்டனால வெளியே யார்ட்டையும் போனாலும் இருக்க மாட்டான். ஸோ அவனுக்குன்னு எப்பயும் ஒரு தனி சேவிங்ஸ் எப்பயுமே இருந்துட்டே இருக்கும். ஏன்னா திடீர்னு சிக் ஆகும், திடீர்னு ஹேர் ஃபால் ஆகும். ஸோ அவனை பொறுத்த வரைக்கும் எவ்வளோக்கு எவ்வளோ அவனுக்கு வந்து நல்லா பார்த்துக்கணுமோ அவனுக்கு அவனு நல்லா பார்த்துக்கணும். ஒரு பூனையவே இவங்க இந்த அளவுக்கு பாத்துக்கிறாங்க. ஆனா பூனைக்கு வந்து கல்யாணம் பண்ணி வைக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க, நானும் கல்யாணம் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. இது வந்து ப்ளூ கிராஸ் தான் அதை பத்தி என்னன்னு கேட்கணும். பூனைக்கு கல்யாணம் பண்ணி வைக்க மாட்டேங்கிறாங்க, பூனைய பையங்கிறாங்க, பூனைய அப்படிங்கிறாங்க. சரி ரைட், நான் ப்ளூ கிராஸ் இதை பத்தி நான் பேசுறேன் கூடிய சீக்கிரத்துல. பாவம் இல்ல பூனை, அது பாட்டுக்கு சந்தோஷமா அது இருக்கு. பாட்டுக்கு சந்தோஷமா ஜாலியா சாப்பிட்டுட்டு தூங்கிட்டு விளாண்டுட்டு. முன்னாடி பார்த்ததுக்கும் இப்ப இருக்கிற இன்ஸ்டாகிராமுக்கு என்ன டிஃப்ரெண்ட்? இன்ஸ்டாகிராம்ல வீடியோ போடுறது, அட்வர்டைசிங்ல 2 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்ததுக்கும் இப்ப இருக்கிறதுக்கும். இப்ப நீங்க ஃபுல்லா அதுல இருக்கீங்க, இதுக்கு முன்னாடி நிறைய பேர் வீடியோ பார்த்திருப்பீங்க, நீங்களும் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிட்டீங்க இப்ப, அதனால கேட்குறேன். ஆக்சுவலி நான் ஒரு 2-3 இயர்ஸ் பேக் வந்து ஜஸ்ட் போன்ல சும்மா எடுத்து போடுறது தானே, அதுல கிளாரிட்டி இருக்காது, நம்மளுக்கு எப்படி ஆங்கிள் வைக்கணும்னு தெரியாது. ஸோ அதனால அவ்வளவா ரீச் இல்லை. 2 இயர்ஸ்க்கு அப்புறம் வந்து ஆஃப்டர் அந்த என்ன சொல்றது, கோவிட்க்கு அப்புறம் தான் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு ஒரு டீம் செட் ஆனாங்க. அவங்க கூட ஜாயின் பண்ணி தான் நான் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த கேமரால வீடியோ எடுத்தது. ஸோ அந்த மாதிரி அவங்க எப்படி ஆங்கிள் எடுத்தா நல்லா இருக்கும், எந்த மாதிரி வீடியோஸ் எனக்கு செட் ஆகும்னு சொல்லி அவங்க கொஞ்சம் ரெஃபர் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் பண்ணதுக்கு அப்புறம் தான் எனக்கே என் மேல ஒரு கான்ஃபிடென்ட் வந்துச்சு. ஓகே, நம்மளால முடியும், எதுனாலும் முடியும் அப்படின்றது ஒரு கான்ஃபிடென்ட் வந்ததுக்கு அப்புறம் தான் என்னால இவ்வளவு தூரம் ரீச் ஆக முடிஞ்சுச்சு. எது பண்ணாலும் நம்மளோட பெஸ்ட்டை கொடுக்கணும் அப்படின்றது நான் தெரிஞ்சுக்கிட்டேன். இப்போ நம்ம வந்து அம்மா கிட்ட தான் நிறையா கொஸ்டின்லாம் கேட்க போகிறோம். நம்ம இந்த அம்மா கிட்ட கொஸ்டின் கேட்டதோட நம்ம வந்து எண்ட் பண்ணிடுவோம், ஓகேங்களா? இந்த இது அம்மா, உங்களுக்கு கல்யாணம் ஆன வருடம்? 1998.
ஓகே ரைட்டு. இவங்க பிறந்தப்ப வந்து சந்தோஷமா தான் இருந்துச்சா? எப்படி இருந்துச்சு? இவங்க பிறந்தப்ப நீங்க வருமானத்துல இருந்தீங்களா? நல்லா தான் இருந்தோம் நாங்க. பொம்பளை பிள்ளை வேணும்னு ஆசைப்பட்டு தான் பெற்றுக்கிட்டேன் நான். ஓகே ஓகே. ஆனா இப்ப வளர்ந்ததுக்கு அப்புறம் ஆம்பளை பையனா மாறிடுச்சு. பாத்தீங்களா? ஆம்பளை பையனா மாறிடுச்சுன்னா வேற அர்த்தத்துல நல்ல தைரியமா பொம்பளை பிள்ளைய வளர்க்குற மாதிரி இல்லாம ஆம்பளை பையனா நல்ல தைரியமா வளர்ந்துருக்காங்க. அது ரொம்ப தைரியமா வளர்ந்துருக்காங்க. தெரியும், கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கூட நான் பார்த்தேன். தைரியமா வளர்ந்துருக்காங்க. இல்ல இப்ப இருக்க கரண்ட் ஜெனரேஷன் பொறுத்த வரைக்கும் அப்படிதான் ப்ரோ இருக்கணும். அப்படி இருந்தாதான் நம்மளால சர்வை பண்ண முடியும். யாரா இருந்தாலுமே ஒரு பொண்ணுக்கோ ஒரு பையனுக்கோ அப்பா அம்மா மட்டும்தான் சேஃபு. அவங்க தான் என்ன ஒரு ஸ்ட்ரகிள் இருந்தாலும் அவங்க தான் பார்த்துப்பாங்க. நம்ம வெளியவே போறோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து சர்வே பண்ண தெரியணும். அப்படி தெரியல அப்படின்னா அவங்க எங்க போனாலுமே சர்வே பண்ண முடியாது. வீட்லயே தான் அடகாத்த கோழி மாதிரியே தான் இருக்கணும். ஸோ அதனால நம்ம தைரியமா இருக்கிறதுல ப்ராப்ளம் கிடையாது. நம்ம இருக்கலாம், பட் எந்த அளவுக்கு யார்கிட்ட எந்த லிமிட்ல இருக்கணுமோ அந்த லிமிட்ல இருக்கலாம். இப்ப சார்லாம் அவங்க வீட்டுக்காரலாம் என்னங்கம்மா ஒர்க் பார்த்தாங்க? ரியல் எஸ்டேட் பிசினஸ் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. பாத்துக்கிட்டு இருந்தாங்க. இப்பதான் இல்ல. ஆமா. நீங்க இந்த பியூட்டி பார்லர் வந்து ஸ்டார்டிங்லயே கல்யாணத்துக்கு முன்னால இருந்து இந்த மாதிரி 15 வருஷம் ஆகும்போது இருக்கு. கல்யாணம் அப்புறம் தான், இவ பிறந்ததுக்கு அப்புறம் தான். ஓகே. இந்த வந்து நம்ம என் பண்ணி ரொம்ப நிறையாவே வந்து பேசிட்டோம். இதுக்கு மேல பேசுறீங்கன்னா என்னப்பா பேசுறதுக்கு நாங்க என்னப்பா எங்களை பார்த்தா அப்படிங்கிற மாதிரிலாம் கண்டிப்பா தோணும். சரி, என் பண்ணிடுவோம். இப்படிக்கு ஃபன் பஸ் டிரைவர்.